வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள்தந்தை வேதாத்ரி மதரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள். அறிவான தெய்வமே நமது மனமாகவும் இருப்பதால் நமது செயல்கள் எல்லாம் தெய்வத்தினால் கண்காணிக்கப்படுகின்றன என்று சுவாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். மனம் புலனுணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெடியினில் மருவி தோய்ந்திட, மனம் உயர்ந்த அறிவெனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் மாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை, மனம் மாய்வதே இல்லை மனம் மெய்ப்பொருளாகி, மனம் அறிவாகி மறுபிறப் பெய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று உணர்த்தி வைத்த அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிய முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமரிங்கன், அறிவில் அறிவாய் நுழைத்து அறம்பகுத்து அதை வாழ்ந்து காட்டியோர் நினைவு கொள்வோம் என்று சுவாமிஜி இந்த 2 பாடல் சொல்லியிருக்கிறாங்க. சுவாமி நாட்காட்டு வரிகள்ல என்ன சொல்றாங்க? அறிவான தெய்வமே நமது மனமாகவும் இருப்பதால் நமது செயல்கள் எல்லாம் தெய்வத்தினால் கண்காணிக்கப்படுகின்றன என்று. நாம நம்முடைய மன இயக்கத்துக்கு நம்முடைய இறை துகள் சுழற்சி அலைதான் மனமாக ஜீவகாந்தமாக இந்த உடல்ல மன இயக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு இறைத்துகள் மத்தியிலையும் அதை சூழ்ந்தும் அந்த இறைநிலையே அறிவாக இருந்து செயல்படுகிறது. மத்தியில் இருக்கக்கூடிய இறைத்துகள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை விளக்கும் ஆற்றலாகவும் சூழ்ந்திருக்கும் இறைநிலை சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இருந்து இந்த உடல்ல கோடான கோடி உயிர் துகள்கள் நிரம்பிய இந்த பருவுடல்ல அதனுடைய சுழற்சி அலைதான் ஜீவகாந்தமாக நம் உடல் முழுவதும் உள்ள உயிர் துகள்கள் மூலமாக நம்முடைய மன இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறைநிலையே ஒவ்வொரு இறை துகளுள்ளும் பஞ்ச பூதங்களுள்ளும் ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு ஐயறிவு விலங்கு வரை பரிணாமத்துல மனிதன் வரையிலும் இந்த முதல் மனிதன் தொட்டு ஆதி மனிதன் தொட்டு இன்று வரை அந்த விலங்கினம் வரையிலும் உணர்வு நிலைகள்ல செயல்படுகிறது. அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அந்த உணர்வு நிலைகள்ல செயல்படுகிறது. ஜட பொருட்கள்ல பேட்டன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு என்ற அளவுல செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த இறைநிலை உயிர் பொருட்கள்ல உணர்தல் தீர்த்தல் இன்பதுன்பம் பிரித்துணர்தல் என்ற 6ஆக இருந்து செயல்படுகிறது. மனிதனிடம் அது மனமாக 6வது அறிவாக இருந்து அந்த இறைநிலையே நமக்குள்ளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதன் உணர்ச்சி நிலை, உணர்வு நிலை, அமைதி நிலை, பேரானந்த நிலை என்ற 4 நிலைகள்ல நாம நம்முடைய அந்த மனதினுடைய இயக்கமானது இருக்கிறது. அந்த உணர்ச்சி நிலை இயக்கத்துல அருகுண வயப்பட்டு 5 பெரும் பழி செயல்கள்ல சினவயப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை மனமானது உணர்ச்சி நிலை. உணர்வு நிலை நம் புருவ மத்தியில அறிவு மையத்துல மனதை வைத்து ஞான கர்ம இந்திரியங்களுடைய 10 இந்திரியங்கள். ஞான இந்திரியங்கள்ங்கிறது தோல் நாக்கு மூக்கு கண் காது, கர்ம இந்திரியங்கள்ங்கிறது கை கால் மலதுவாரம் பிறப்பொறுப்பு வாய். இந்த 10 இந்திரிய செயல்பாடுகளை புருவ மத்தியில உள்ள ஆக்னா சக்கரத்துல அறிவு மையத்துல அந்த செயல்கள் அனைத்தையும் நாம கவனிச்சு செய்யும்போது இந்த 10 இந்திரிய செயல்பாடுகள்ல அடக்கம், உறுதி, நுட்பம், சக்தி, செயல்திறன் கிடைக்கும். அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம்.
சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, அறிவான தெய்வமே நமது மனமாகவும் வெறுப்பதால் நமது செயல்கள் எல்லாம் தெய்வத்தினால் கண்காணிக்கப்படுகின்றன என்று. நாம உணர்வு, அமைதி, பேரானந்தம் என்ற நிலையில நாம் நம்முடைய மனதை வைத்து செயல்படும் போது, அந்த பேரானந்த நிலை என்பது அந்த டெல்டா வேவ் என்று சொல்லக்கூடிய 1-3 மன பிரிக்குவன்சி. அப்ப இறைநிலையாகவே மாறி நின்று நாம் அன்பும் கருணையுமாக வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை என்பது நமக்கு அமையும். இதை உணர்ந்து நாம நம் உள்ள இருக்கக்கூடிய இறைநிலையே அனைத்துமாக இருக்கிறது என்ற அந்த நிலையில நம்முடைய மனதை அமைதியாகவும் உணர்வு நிலையிலையும் பேரானந்த நிலையிலையும் வைத்து வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.